வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஐடிபிஐ பேங்க்லேருந்து தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதோட லாஸ்ட் டேட்ஸ் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12/03/2025. இது பார்த்திங்கன்னா ஐடிபிஐ பேங்க் வந்து யூனெக்ஸ் மணிபால் குளோபல் எஜுகேஷன் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் அவங்க கூட வந்து டைப் பண்ணி தான் இந்த ரெக்யர்மெண்ட் எடுக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா நிறைய ஜோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து தமிழ்நாடு வந்து எந்த ஜோன்ஸ் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஜோன்ஸ் கீழே தான் வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அதுவும் மட்டும் இல்லாமல் இது ஏஜ் பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 20, மேக்ஸிமம் ஏஜ் பார்த்திங்கன்னா 25 தான். ஆன்லைன் டெஸ்ட் இது எப்போ வந்து தோராயமாக தற்காலிகமாக சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட் பார்த்திங்கன்னா April 6, 2025 சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 650 வேக்கன்சிஸ். அதில் பார்த்திங்கன்னா யூஆருக்கு 260, எஸ்சிக்கு 100, எஸ்டிக்கு 54, இடபிள்யூசிக்கு 65, ஓபிசிக்கு 171 ப்ளஸ் பிடபிள்யூடிக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ராட் டைம்லைஸ் கட் ஆஃப் டேட்டா ஃபார் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஆஃப் ஏஜ் அண்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா March 1, 2025. அது வரையும் தான் அதுக்குள்ளே வந்து உங்கள் ஏஜ் வந்து அவங்க கொடுத்துருக்கிற ரெக்யர்மெண்ட்டில் இருக்கணும். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா March 1லேருந்து March 12 வரையும் நீங்கள் வந்து ஆன்லைனில் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். முன்னாடி சொன்ன மாரி தான் தற்காலிகமாக ஆன்லைன் டெஸ்ட் வந்து April 6, 2025 அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக ஒரு டிகிரி ஏதாவது ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியிலேருந்து டிகிரி முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ மட்டும் முடிச்சிருந்திங்கன்னா அது வந்து ஒரு டிகிரியாக நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் டிப்ளமோ முடிச்சுட்டு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஆவீங்க. அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட் வந்து கம்ப்யூட்டரில் ப்ரொஃபஷ்னரியாக இருக்கணும். அதேமாதிரி ரீஜனல் லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜில் வந்து ப்ரொஃபஷ்னரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல் கேஸ்ட் பார்த்திங்கன்னா 5 years கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 3 years. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் ஆஸ் டிஃபைன்ட் அண்டர் அப்படின்னா அதாவது ஊனமுற்றவர்களுக்கு வந்து 10 வருஷமும் எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 5 yearsம் கொடுத்துருக்காங்க. கடைசியாக பர்சன் அஃபெக்டட் பை 1984 years அவங்களுக்கும் 5 years கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் என்ன கேஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபீஸு அப்ளிகேஷன் ஃபீஸு இதுக்கு வந்து கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபீஸ் வாங்குகிறாங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 250 சார்ஜ் பண்ணுறாங்க அப்ளிகேஷன் ஃபீஸாக. மற்றவங்களுக்கு 1050 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது எதுவுமே வந்து நான் ரீஃபண்டபிள் தான், திருப்பி இது தரமாட்டாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா கேண்டிடேட் வந்து இதில் வந்து ஆன்லைனில் தான் நம்ம பண்ண முடியும். கேண்டிடேட் வந்து ஐடிபிஐ பேங்க் வெப்சைட் www.idbibank.in லிங்க்கை ஓப்பன் பண்ணி அதில் ரெக்யூர்மெண்ட் ஃபார் ஐடிபிஐ PGDBF 2025 to 2026ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்ளை ஆன்லைன்னு வந்து சொன்னீங்கன்னா நியூ ஸ்க்ரீன் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்ன டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்பாங்க அப்படி எல்லாமே வந்து இந்த பிடிஎஃப்பில் வந்து இருக்குது. நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே எப்படி என்னென்ன ஃபில் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது தேவைப்படும் அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லி செக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த டைமில். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இது ஆன்லைன் டெஸ்ட் மூலிமா தான் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமில் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா பர்சனல் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாமுக்கான என்னென்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனலைஸ் அண்ட் இன்டர்பிரேஷன். நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்த்திங்கன்னா 60, மேக்ஸிமம் மார்க் பார்த்திங்கன்னா 60. இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து 40 கொஸ்டின் கேட்குறாங்க.
குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்லேருந்து 40 கொஸ்டின், ஜென்ரல் ஆர் எக்கனாமிக் ஆர் பேங்கிங் அவேர்னஸ்லேருந்து 60 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மார்க் டைம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் டைம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நேரம் டைம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் எல்லாமே இதில் கோத்ரூ போங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமில் வந்து பெனல்ட்டி மார்க்கும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிங்கன்னா 0.2 மார்க் வந்து குறையும், உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் ஃபீஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3 லட்ச ரூபா வந்து பேமெண்ட் கட்டுற மாரி இருக்கும், ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து இருக்கும். இதுக்கு வந்து ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தாலும் ஐடிபி வந்து ஒருத்தங்க கூட டைப் பண்ணி தான் இந்த ஜாப் ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். இப்போ சப்போஸ் உங்களால் பேமெண்ட்டை கட்ட முடியல அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களே வந்து லோனும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தராங்க ஐடிபிஏலேருந்து. ஸோ நீங்கள் எஜுகேஷன் லோன், ஸோ நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஜாபில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா மந்த்லி அமௌண்ட் கட்டுற மாரி அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து டியூரிங் ட்ரைனிங் பார்த்திங்கன்னா 6 மந்த்து பார்த்திங்கன்னா 5,000 கொடுப்பாங்க பர் மந்த்துக்கு டியூரிங் தி இன்டர்ன்ஷிப்பு. டியூரிங் தி இன்டர்ன்ஷிப் பார்த்திங்கன்னா 2 மந்த்துக்கு வந்து ஆஃப்டர் 6 மந்த்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் 2 மந்த்துக்கு வந்து 15,000 பர் மந்த்து கொடுப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த ட்ரைனிங் எல்லாம் ஒரு வருஷத்தில் முடிச்சிட்டிங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயர்லி பார்த்திங்கன்னா 6.14 lakhs to 6.50 lakhs வரையும் வந்து உங்களுக்கு வந்து சேல்ரி வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சர்வீஸ் பாண்டு. இது வந்து உங்களுக்கு பாண்டும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஜாபுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு பாண்டில் கையெழுத்தெல்லாம் வாங்கிடுவாங்க. இது ஏன்னு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 3 இயர்ஸ் வந்து நீங்கள் இந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணணும். அதனால தான் அவங்க வந்து சர்வீஸ் பாண்ட் வாங்குறாங்க. இப்போ சப்போஸ் 3 இயர்ஸ் என்னால் ஒர்க் பண்ண முடியல, எனக்கு செட் ஆகலை அப்படின்னு போகிறீங்கன்னா நீங்கள் வந்து 2 lakhs ப்ளஸ் டேக்ஸஸ் வந்து அந்த பேங்க்குக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து ரிசர்வேஷனுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, என்னென்ன சர்டிஃபிகேட்டு, இடபிள்யூசிக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்டு, ஸோ அதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக வந்து இடபிள்யூசிக்கு என்னென்ன க்ரைட்டீரியா இடபிள்யூசி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸுக்கு என்னென்ன வந்து எலிஜிபிலிட்டி அதெல்லாம் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாமே இவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் இந்த பிடிஎஃபை கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். மற்றபடி இதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இதுதான் விஷயம். ஒன்ஸ் பேங்க் ஜாப்னால் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஐடிபிஐயில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாமா, அந்த ஜாபோட ரோல் என்ன அப்படின்றது வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு இல்லை, எல்லாேருக்கும் ஆல் த பெஸ்ட், டூ வெல். நான் இந்த பிடிஎஃபோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். இது போன்ற அப்டேட்களுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. நன்றி.